கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக மனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்கிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களே, ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்னை வணையும். மோல் மீ லார்ட். கர்த்தாவே என்னை வணையும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பகுதி எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் குயவனுடைய வீட்டுக்கு போக சொன்ன ஒரு நோக்கம் என்ன என்றால், இஸ்ரவேலனுடைய நிலைமை எப்படி இருந்தது? அந்த நாட்கள் யூதாவும் இஸ்ரவேலும் கர்த்தரை விட்டு சோரம் போனார்கள். பொழுது அதை அவன் அறிந்து தேவனுடைய வார்த்தையை அவன் பெற்றுக்கொள்ளும்படி, நீ குயவனுடைய வீட்டுக்கு நீ போ என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அவன் குயவனுடைய வீட்டுக்கு வருகிறான். அங்கே குயவன் செய்கிற காரியங்களை பார்க்கிறான். அவன் அழகாய் திரிந்து அதை திரித்து கொண்டிருக்கிறான். He was molding that clay. அந்த களிமண்ணை அவன் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய கையில் அந்த குயவனுடைய கை அதை வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மண்பாண்டம் கெட்டு போயிற்று. ஆனால் அவன் தூக்கி எறியவில்லை. அதை மீண்டும் அதை வணைந்தான் என்று சொல்லி நாம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். திரும்ப வேறு மண்பாண்டமாக அவன் வணைந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் கேட்கிறார், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று சொல்லி இந்த வசனத்தின் பகுதியிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று நாம் பயன்படாமல் போனதுக்கு காரணம், தேவன் நம் மூலமாய் மகிமைப்படாமல் போவதற்கு காரணம் கர்த்தரால் நம் வணையப்படாதனால தான். வணையப்பட நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்ம சரீரத்தை கர்த்தருடைய ஆவியானிடத்தில், கர்த்தரிடத்தில், குயவனாகிய தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உருவாக்குகிற தேவன். இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பாட்டர்ஸ் மெட்டீரியல், குயவனுடைய உபகரணங்கள், குயவனுடைய திட்டம், குயவனுடைய ஏமாற்றம். இது 3ஐயும் இன்றைக்கு நாம் தியானிப்போம். அவனிடத்தில் என்ன இருந்தது? எத்தனை பேர் குயவன் வீட்டுக்கு பார்த்துருக்கிறீங்க? ஒரு சில கிராமத்தில் இருக்கிறவர்கள் பார்த்துருப்பார். நான் நிறைய தடவை குயவனுடைய களத்திற்கு போயிருக்கிறேன்.
அங்கே நடக்கிறவர்களையும் பார்த்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மிக அருமையாய் அவன் செய்கிறதை பார்க்கலாம். நீங்கள் யூடியூப்லேயே கூட இப்போல்லாம் எல்லாம் மிஷினில் வந்துடுச்சு. கையில் வச்சு செய்தாலும் மோட்டரில் எல்லாமே வந்துடுச்சு. அந்த நாளிலே திருகையில் சுற்றி விட்டு தான் அந்த களிமண்ணை நடுவில் வைத்து அதை செய்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே களிமண், திருகை, குயவன், இது மூன்றுமே மிக முக்கியமான ஒரு காரியங்கள். குயவன் தேவனை குறிக்கிறது, களிமண் நம்மை குறிக்கிறது, திருகை நம்முடைய கர்த்தர் உருவாக்குகிற சூழ்நிலையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே நீ யோபு சொல்வான், "Thou art made me as a clay." யோபு 10:9 சொல்லுகிறான், களிமண்ணை போல என்னை உருவாக்கினீர் என்பதையும், களிமண்ணை போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்று சொல்லி யோபு சொல்லுகிறான். யோபை கூட கர்த்தர் உருவாக்கும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொண்டு போன அந்த அனுபவங்களை பார்த்து சொல்லுகிறான், களிமண்ணை எப்படி உருவாக்கினீரோ, அதை எப்படி ஒரு மண்பாண்டமாய் உருவாக்கினீரோ அதுபோல் என்னையும் உருவாக்கினீர் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அதனால்தான் நாம் நம்முடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கும்போது நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் தான். அதனால தான் நீ ஆதியாகமம் 3:19 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே என்ன செய்வாய், திரும்புவாய் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரே சொன்னார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ எங்கே திரும்புவாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் பாடி இஸ் மேட் ஆஃப் கிளே அண்ட் டஸ்ட். நம்முடைய சரீரமானது மண்ணினாலும் தூசினாலும், அநேக பரிசுத்தவான்கள் தங்களை தூசியாக ஒப்பு கொடுத்தார்கள், தங்களை மண்ணாக களிமண்ணாக நினைவு கூர்ந்தார்கள். இந்த களிமண் மேல் தேவனுடைய இரக்கம், தேவன் பாராட்டின அவருடைய அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த மண்ணை, இந்த சரீரம், இந்த ஆவி ஆத்மா, அதனால பவுல் சொல்வார், என் சரீரத்தினால நான் தேவனை என்ன செய்யணும், மகிமைப்படுத்த வேண்டும். ஆவி ஆத்மா சரீரத்தினாலே என் தேவன் மகிமைப்படணும். இன்றைக்கு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போகிற நாம், இந்த ஆண்டு தேவனுக்கு நம்ம எவ்வளோ பிரயோஜனமாக இருந்தோம், எவ்வளவு தேவன் நம் மூலமாய் மகிமைப்பட்டார் என்று நாம் தியானிக்கும் பொழுது நாம் குறைவுள்ளவர்கள் தான், நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை நேரம் தேவன் நம்ம மகிமைப்பட்டிருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம் மூலமாய் மகிமைப்படணும்னா அவரால் நாம் வணையப்படணும். we have to be molded by the potter. குயவன் நம்மை வணைய வேண்டும் பிரியமானவர்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரீரத்தில் நாம் அலங்காரங்களை தான் செய்கிறோம், பலவிதமான அலங்காரங்கள், ஆர்டிஃபிஷியல் பியூட்டி. இயற்கையாக நம்ம சும்மா பவுடர், அது இது ஃபேஷியல் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இட் நெவர் கிவ்ஸ் த க்ளோரி. அது மகிமையை கொடுக்கறது அல்ல. ஜீவியத்தில் நாம் உருவாக்கப்படும் பொழுது அதுதான் தேவனுக்கு ஒரு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. முதல்ல we have to think that. நாம் அதை யோசிக்கணும், என்னால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா, என்னை பார்க்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களா, என் ஜீவியம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அப்படி என்றால் என் ஜீவியம் கர்த்தரால் வணையப்படும் பொழுது தான் தேவன் என்ன செய்கிறார், மகிமைப்படுகிறார். உலகத்தின் அலங்காரங்கள் தேவனுடைய மகிமையை கொண்டு வராது. அதனால தான் பவுலும் சரி பேதுரும் சரி, உங்களுக்கு அலங்காரம் இராமல் ஆவிக்குரிய அலங்காரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்த முடியும். உலக பிரகாரமான அலங்காரங்களை, நீட்னஸ், க்ளீன்னஸ் அதெல்லாம் தேவை தான். ஆனால் அலங்காரம் என்பது ஏதோ ஒன்று அல்ல, மற்றவர்களை கவர்வதற்காக அலங்காரம்தானே தவிர, ஆனால் தேவனை நாம் நம்முடைய பட்சமாக இழுக்கணும்னா ஆவிக்குரிய அலங்காரம் தேவை. அது நிச்சயமாய் நமக்கு தேவை பிரியமானவர்களே. அந்த களிமண்ணை பார்க்கும் பொழுது, அந்த களிமண்ணை எடுத்து ஒரு குயவன் உருவாக்குகிறான்னா, அவன் அந்த களிமண்ணை எடுக்கும் பொழுது அதை குறித்த ஒரு திட்டம் அவனுக்கு இருக்கும். இத்தனை பேருக்கு விளங்கும் நான் சொல்லுகிறது.
ஒரு களிமண்ணை எடுப்பான் என்று சொன்னால் அதை குறித்து இந்த களிமண்ணை கொண்டு என்ன ஆஸ் எ பிளான், அது ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறான். அதுபோல தான் உங்களையும் என்னையும் தேவன் உருவாக்கும் பொழுது ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். களிமண் எங்கேருந்து எடுக்கப்படுகிறது? களிமண் பல மண் இருக்குது. செம்மண், களிமண், கரிசல் மண், கடல் மண், ஆத்து மண், இப்படி என்ன பல வகை விசிஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாண்ட். ஆனால் வணையக்கூடியது ஒன்று களிமண் தான். மற்றதெல்லாம் செம்மண் கூட வணையலாம், ஆனால் களிமண் போல் உறுதியாக நிற்க முடியாது. அதனால தான் களிமண். களிமண்ணை பார்த்தீங்கன்னா முதல்ல அவன் பூமியிலிருந்து எடுக்கிறான். அதனால தான் நம்மளும் பூமியிலிருந்து தான் எடுக்கப்பட்டோம். இது எதை காட்டுது என்றால் செப்பரேஷன். உலகத்தை விட்டு வேறு பிரித்தல் எடுத்தால் தான் உன்னை வணைய முடியும். உலகத்தோடு கூட நீ ஐக்கியமாக இருக்கிற வரைக்கும், நீ பூமியிலே இருக்கிற வரைக்கும், பூமியின் சாயலையும் பூமியோடு கூட நீ உலகத்தோடு கூட நீ ஒத்திருக்கிற வரைக்கும் உன்னை உருவாக்க முடியாது. வேறு பிரித்தலின் ஜீவியம் அவசியம். கர்த்தரென்று வேறு பிரிக்கப்படுதல், அதுதான் பரிசுத்தம். செப்பரேஷன் இஸ் ஃபார் காட் இஸ் அ ஹோலினஸ். கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்படணும். கர்த்தருக்கென்று நீ வேறு பிரித்தாதான் அவருடைய கரத்தில் நீ உருவாக்கப்பட முடியும். இன்னும் வேறு பிரித்தல், ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டு வந்து உட்காரலாம். இது விசுவாசிகளுக்கு சபைக்கு கொடுக்குற செய்தி. நீ ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் வேறு பிரித்தலின் ஜீவியம் உனக்கு இருக்கா? நீ மற்றவர்களை விட நாம் வேறு பிரித்தவர்கள். நாம் உலகத்தாரை போலவோ புறஜாதியார்கள் போல விக்கிர ஆராதனைக்காரர்கள் போலவோ நாம் இருக்கக்கூடாது. என்றைக்கு வேறு பிரித்தல் ஜீவியம் இருக்கிறதோ அன்னைக்கு தான் குயவன் அதை வணைய முடியும். அது பூமியில் இருக்கிற வரைக்கும், உலகத்தோடு இருக்கிற வரைக்கும் அது எடுத்து திருகையில் போட முடியாது. யூ கேனாட் புட் தட் கிளே ஆன் தி வீல், போட முடியாது. அதை முதல்ல பேர்த்து எடுக்கணும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விதவுட் செப்பரேஷன் இட் கேனாட் பி மோல்டு. வேறு பிரித்தல் இல்லாமல் உன்னை உருவாக்க முடியாது. இன்னும் நிறைய பேர் இன்றைக்கி கர்த்தர் பயன்படுத்தாத ஒரு காரணமே இன்னும் உலகத்தோடு இன்னும் ஒற்றி இருக்கிறபடினால தான். வேறு பிரிக்கப்பட்டால் அவர் தன்னை வணைய ஆரம்பிச்சிருவார். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் காணப்படுகிறது. அநேகர் இன்றைக்கு கர்த்தரை துக்கப்படுத்துவதற்காக வணையறத்துக்கு ஒப்பு கொடுக்கலை. ஆகவே இட் மஸ்ட் பி சாஃப்டன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த களிமண்ணை எடுத்த உடனே வணைஞ்சிட முடியாது. வேறு பிரித்த ஜீவியத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு உடனே அதை பண்ண முடியாது. அவர் வணையத்தக்கதான ஒரு சாஃப்ட்னஸ், மிருதுவான ஒரு நிலைக்கு வந்த பிறகு தான் அதை வணைய முடியும். அப்படியே களிமண்ணை எடுத்து அப்படியே திருகையில் போட்டால் வணைஞ்சிட முடியாது. அதை தேர் இஸ் எ ப்ராசஸ். அதற்குன்னு வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்கிறது போல கர்த்தர் நம்மை வணைவதற்கு ஒரு வழிமுறைகளை as a process to mold, அது நம்ம உருவாக்குவதற்கு ஒரு வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அவருடைய கைக்கு வணையக்கூடிய அளவுக்கு சாஃப்ட்னஸ் வரணும். அந்த மிருதுவான ஒரு நிலை கடினமாக இருந்துச்சுன்னா அதை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. வேறு பிரிக்கப்பட்டாலும் சிலருடைய இருதயம் கடினமாக இருக்கிறதுனால தான் உருவாக்கப்பட முடியல. அதை மிருதுவாக அது மாற்றப்பட வேண்டும். அந்த கடினம் இருக்கிற வரைக்கும், இருதயத்தின் கடினம், ஜீவியத்தில் கடினம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை உருவாக்கம் பண்ண முடியாது. ஒருவேளை நீ சபைக்கு வரலாம், நீ வேறு பிரிக்கப்பட்டவனா, நீ மற்ற விக்கிர ஆராதனைக்கு போகாமல் இருக்கலாம். சிறுவேல் அப்படி தான் இருந்துச்சு, யூதாவும் அப்படி தான் இருந்துச்சு. அவர்கள் கர்த்தர் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினார், வேறு பிரித்தார், தன்னுடைய ஜனமாய் அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது கூட. அதனால தான் அவர் சொன்னார், இப்போ எரேமியாவை, நீ போய் அங்கே குயவனுடையது பார். இன்றைக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் மாத்திரமல்ல, அவர் வணையத்தக்கவர்களாய் நாம் மாற வேண்டும். ஏ பிளாஸ்டிக் நேச்சர், அப்படியே சாஃப்டாக மாறணும். மிருதுவாக
நாம் மாறுகிறவளாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அந்த மிருதுவாக மாறுற அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா, சும்மா ஆண்டவர் எடுத்து வேறு பிரிச்சுட்டு அப்படியே டப்புன்னெலாம் உருவாக்க மாட்டார். சில சூழ்நிலைகளே, சில சம்பவங்களிலே, சில அனுபவங்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு போவார். ரட்சிக்கப்பட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் எல்லாமே ஆரம்பமாகும். உன்னை வேறு பிரிக்கப்பட்ட பிறகு தான் எல்லாமே ஆரம்பமாகும். அருமையான கட்டுப்பிள்ளைகளே, he hit by hard and wooden tools and by feet. கட்டையால் முதல்ல அடிப்பான். குயவன் வீட்டில் போனோன்னு முதல்ல எடுத்தோன்னே கல் மேலே கொண்டு வந்து அவனுடைய களத்தில் போட்டு அடிப்பான். எதில் அடிப்பான்னா உடன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சு நல்ல கட்டைகளை எடுத்து அடின்னு அடிப்பான். இல்லைன்னா உருவாக்கப்பட முடியாது. ஏன் அடிக்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் அது நொறுக்கப்பட்டால் தான், அது உடைக்கப்பட்டால் தான் அது உருவாக்கப்பட முடியும். இத்தனை பேருக்கு விளங்குது? உடைக்கப்பட்டு தூளாக்கின பிறகு தான் அதில் இருக்கிறவைகள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும். உருவாக்கப்பட வேண்டிய அந்த களிமண்ணில் உருவாக்கப்படுவதற்கு இருக்கிற தடைகளெல்லாம் நீக்கி போட்டால்தான் அது உருவாக்கப்படும். இல்லைன்னா உருவாக்கப்பட முடியாது. தேவன் அந்த உன்னை உருவாக்கக்கூடாதபடி எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் நீக்கப்பட்டால் மாத்திரம்தான் அந்த குயவன் அதை வணைய முடியும். இல்லாவிட்டால் அது அவனுடைய கையில் ஒரு பாண்டமாக வர முடியாது என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். ஆகினாலே சில அடிகள் அடிக்கிறது. ஏன் சொன்னால் அந்த அடிகளில் தான் தெரியும் எவைகள் வேண்டாதவைகள் இருக்கிறது என்று. சில அடிகள் அடிக்கும் பொழுதுதான், சில அனுபவங்களை உன்னை கொண்டு போகும்போது தான் உன்னிடத்தில் எவைகள் வேண்டாது இருக்கிறது என்பதை அந்த குயவன் அறிவார். அவைகளை நீக்கினால் மாத்திரம்தான் நீ உருவாக்கப்பட முடியும். இல்லாவிட்டால் உருவாக்கப்பட முடியாது. ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள்? இல்லை, இவைகளெல்லாம் உன்னை பரிசோதித்து அவருக்கேற்ற ஒரு மண்பாண்டமாய் வணைய வேண்டும் என்பதுதான் குயவனுடைய சித்தம். இவளை நீக்கணும். ஏன் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை? ஏன் தேவன் என்னும் வாழ்க்கையில் மகிமைப்படவில்லை? இன்னும் அந்த கற்கள் இருக்கிறது, இன்னும் கடினமான பகுதிகள் இருக்கிறது. The hard things should be separated to become softened. அந்த கடினமானவைகள் தூக்கி எறியப்பட்டாதான் அவர் ஏற்ற விதத்தில் வணைய முடியும். அடியேன்னு அடிப்பான், அடித்து சல்லிப்பான், சல்லித்து தண்ணியை தெளித்து காலில் மிதிப்பான். குயவன் அப்படி தான் செய்வான். ஆகவே தேவனுக்கு மகிமையான ஒரு மண்பாண்டமாய் வருகிறது என்று சொன்னால் அது மிகவும் எளிதாய் முடியாது. அதனால தான் சொன்னார், குயவன் வீட்டுக்கு போ, அங்கே போய் பார், go and see what is doing, then you will learn the lesson. அங்கே போனீங்கன்னா இஸ்ரவேலுடைய நிலைமையை நீ நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் என்று அனுப்புகிறார். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் இவ்வளவு சொல்லியும் அவங்க கீழ்ப்படியவே இல்லை தேவனுக்கு. 70 வருஷம் அவர் அடிமையாக அனுப்பிவிட்டார். இன்றைக்கு கர்த்தரோட வார்த்தை கர்த்தர் உருவாக்கும்படி கர்த்தர் உனக்கு தருணங்களை கொடுக்கும் பொழுது நீ அதை பயன்படுத்தலைன்னா யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் உண்டாகின நிலையில் தான் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்திடுவார். 70 வருஷம் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவன் அதை மிதிக்கிறவனாய் இருப்பான் என்று பார்க்க. ஏசியா 41:25 வசனத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், குயவன் களிமண்ணை மிதிப்பது போல அப்படின்னு இருக்கும் வார்த்தை. குயவன் களிமண்ணை, த பாட்டர் ட்ரெடட் கிளே, அவன் என்ன செய்கிறான்னா குயவன் களிமண்ணை மிதிக்கிறது போல. மிதி யாராலன்னா உருவாக்குறவரால். அந்த களிமண்ணை பாத்திரத்தை உருவாக்கு. சில வேளையில் நம்ம நினைப்போம் இது ஏன் நமக்குன்னு. இல்லை, நம்ம உருவாக்குவதற்கு நாம் மிதிக்கப்படுகிறோம். ஆனால் நன்மைக்கு தான். அன்றைய அவர் திருமாத்துப்பட்டு அழைக்கப்பட்டவளாய் அவளிடத்தில் அன்பு கூறுவளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கிறது.
நீ தேவனுடைய வெளியேற பெற்ற பாத்திரமாய் மண்பாண்டமாய் நீ வரணுமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அடிக்கப்படணும், கொஞ்சம் இவைகளெல்லாம் எதற்கு என்று சொன்னால் திஸ் இஸ் கால்ட் எ ப்ராசஸ். இதுதான் வழிமுறைகள், தேவன் வைத்திருக்கிற வழிமுறைகள். அவர் அடிக்கிறார், அடித்து மிதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அதை மிதித்த பிறகு அதை சல்லடையில் சலிப்பான். சல்லடையில் சலித்து அது அதை போட்டு கொண்டு போய் ஒரு குளத்தில் வச்சிருவான் அல்லது தண்ணி நிலையில் வச்சிருவான். அது மறைந்து இருக்கும். அது ஒரு பிளாஸ்டிக் நேச்சர், மிருதுவான நிலை வர வரைக்கும் தண்ணியில் இருக்கும். ரொம்ப நாளைக்கு தண்ணியில் இருந்தால் அது மீண்டும் வணைய முடியாது. குறிப்பிட்ட நாள் பதம். பதம் என்ற வார்த்தை நம்ம சமையலில் இருக்குது, எல்லாத்துலேயும் வாழ்க்கையிலும் பதம் இருக்கிறது. அதுபோல் இந்த கிளே, இந்த களிமண்ணுக்கு ஒரு பதத்தை, அது வணையக்கூடிய அளவுக்கு ஒரு பதம் வர வரைக்கும் அதை தண்ணீரிலே அவன் மூழ்கி வைத்திருப்பான். திரும்ப அதை எடுப்பான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி தான் அவர் ஆரம்பிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உருவாக்கினார். வரப்போகிற நாட்களில் நாம் எல்லாரும் கர்த்தருக்கு பிரயோஜனப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை நீங்கள் பிரயோஜனப்படாமல் இருக்கிற இந்த வருஷம் முடிய போகுது. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்னை வணையும் ஆண்டவர், மோல்மி. சும்மா வந்து உட்காந்துட்டு போயிட்டு ஆண்டவரை என்ன ஆசீர்வாதி என்ன ஆசிட்டோம். கர்த்தர் நமக்கு கொடுக்குற, நம்ம கர்த்தருக்கு என்னத்தை கொடுக்குறோம்? காசு பணம் இல்லைங்க. முதல்ல கர்த்தரோட நாமத்துக்கு நம்முடைய ஜீவியம், கர்த்தரோட நாமம் மகிமைப்படணும். அதுதான் முக்கியம். நீ கொடுக்கறத வச்சு கர்த்தரை சமாளிச்சிட முடியாது. உன்னோட ஜீவியத்தின் மூலமாய் தேவ மகிமைப்படணும். அப்படி என்றால் நீ உருவாக்கப்படணும். தேவனால் நீ உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அவர் என்ன உருவாக்குகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, God shapes human life and divine character. நம்முடைய ஜீவியத்தை உருவாக்குகிறார், தெய்வீக சுவாபத்தை நமக்குள்ளே உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். The divine character, தெய்வீக தன்மையை, தெய்வீக சுவாபத்தை. எவனுக்குள்ள ஒரு தெய்வீக சுவாபம் இருக்கிறதோ அவன்தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அவன் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்க்கை மோல்ட் ஆகணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், உள்ளான மனுஷன் உருவாக்கப்படணும். உள்ளான மனுஷன் பலப்படணும். ஆவியானவர் இல்லாமல் செய்ய முடியாது. தேவன் இல்லாமல் செய்ய முடியாது. கர்த்தர் இல்லாமல் செய்ய முடியாது. ஈஸ் த பாட்டர், அவர்தான் குயவன். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்குது, நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண். நாங்கள் களிமண். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன் நமக்கு தேவ சாயல் இல்லை? Why we are not taking the divine image? தெய்வீக சாயல் நம்மகிட்ட இல்லையே. இன்னும் அந்த உலகம் ஒட்டி தானே இருக்குது. நமக்கு இன்னும் கடினமான இருதயம் ஒட்டி தானே இருக்குது. இன்னும் ஏன் தேவன் மகிமைப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மை உருவாக்கப்பட முடியாத காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்னும் இருக்கிறது. ஒன்றில் பெருமை, நம்மை குறித்து நம்ம எவ்வளோ, நம்முடைய சம்பாதியத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய நிலைமையை குறித்து பெருமை இருக்கிற வரைக்கும் உன்னை குறித்து தேவ சித்தம் பெரு. அதனால்தான் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. உருவாக்கப்படும் தடைகள், பெருமை இருக்கு, சுய விருப்பம், சுய சித்தம். ஆண்டவர் எனக்கு இப்படி தான் இல்லை, தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது. உன்னை குறித்து தேவ சித்தம் இருக்குது. ஆனால் யூ வாண்ட் யுவர் செல்ஃப் வில் டு பி டன். உன்னோட சுய சித்தம் விருப்பம் நிறைவேறணும்னு பார்க்குறேன். இல்லை ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் உம் சித்தம் என்னில் நிறைவேறணும். அதுதான். இதெல்லாம் வெளியே போனால் தான் கர்த்தர் உருவாக்கப்பட முடியும். ரிபெல்லியன், எதிர்ப்புகள், தேவ வசனத்துக்கு எதிர்ப்பு. கர்த்தர் சொல்கிறத செய்யாமல் இருந்தாலே அது எதிர்ப்பு தான். கர்த்தர் சொல்லாததை சொன்னாலே அது தேவ தூஷணம். இன்னைக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால தான்
உருவாக்கப்படும். இதை தான் ரிமூவ் பண்ணுவார். இதை தான் அவர் அதை என்ன செய்வார்னா அகற்றுவார். இதை அவர் அகற்றுவார். இதை அகற்றுக்கிறதுக்கு தான் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி காலால் மிதித்து அதுக்கப்புறம் தண்ணீரில் என்ன செய்வான், கொஞ்ச நேரம் ஊற விடுவான். இந்த அனுபவங்களுக்குள்ளே நடத்தினால்தான் நாம் உருவாக்கப்படும் முடியும் பிரியமானவர்களே. There should be a crushing and breaking and softening. இதெல்லாம் தேவை. உடைக்கிறது நொறுங்குண்டமான இருதயத்துக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். நொறுக்கப்படணும், உருவாக்கப்படணும். அப்படியே ஸ்டபனாக இருந்தாலும் முடியாது. அவர் கைக்கு வணையத்தக்கதான களிமண்ணாய் நாம் மாற வேண்டும் பிரியமான. அப்படி மாறினா தான் the mellowing influence of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய மென்மையான ஆளுகைக்குள்ளே வரணும்னா இதெல்லாம் தேவை. ஆவியானவர் உன்னை வணையணும்னா, ஆவியானுடைய ஆளுகை இருக்கணும்னா, ஆவியானவர் உன்னை பயன்படுத்தணும்னா, இந்த மென்மையான தன்மைக்கு வரும் பொழுது தான் ஆவியானவர் அந்த களிமண்ணாகிய நம்மை குயவனாகிய அவர் வணைய முடியும். சில வேளையில் நம்முடைய சுவாபங்கள் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறது இல்லைங்க. ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா போய் பாஸ்டர் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படவே இல்லை. அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீ முதல்ல மாறு. நீ சபைக்கு வர்றதுனால நீ பெரிய பரிசுத்தவான்லாம் கிடையாது. உன்னிடத்தில் முதல்ல தெய்வீக சுவாபம் வரணும். எல்லா சண்டே நீ வர, எந்த கம்யூனியனும் மிஸ் பண்ணுறதில்ல, எல்லா மீட்டிங்க்கு வர. ஆனால் உன்னை நான் வணைய முடியாதபடி, கர்த்தர் உன்னை வணைய முடியாதபடி உனக்குள்ளே இன்னும் கடினமான பகுதி இருக்க தான் செய்கிறது. அந்த பகுதி மாறணும். அப்பொழுது இந்த அம்மா ஒப்பு கொடுத்து, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர். ஆனால் ஏன்னா அவர் போய் அந்த அம்மா ஆண்டவர் என்னை மன்னியும், என்னுடைய கணவரோடு எனக்கு நான் மிக கடினமாக நடந்து கொண்டேன். ஏன்னா அவர் ரட்சிக்கப்படலை, அதனால் நான் கடினமாக நடந்து கொண்டேன். அன்சிம்பத்தட்டிக் நேச்சர், ஒரு இரக்கமற்ற நிலையில் நான் இருப்பேன். ஏன்னா அவர் கிறிஸ்தவர் இல்லை, அவர் ஆண்டவர் ஜெபம் பண்ண மற்றவர் வேத வாசிக்க இல்லை. அதனால தான் பேதுரு சொல்லுவான், உன் நடக்கையினாலே உன் புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். சுவாபம் மாறணும். அப்போ இந்த அம்மா மாறினாங்க. அவங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டார். உன் சுவாபம் சரியில்லாத வரைக்கும் நீ அடுத்த ஆத்மா கர்த்தர் உன்னை பயன்படுத்தவே முடியாது. அதான் நீங்கள் பார்க்கலாம், யோபு சொல்லுகிறான் 23ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், தேவன் என் இருதயத்தை இலக்கரிக்க பண்ணினார். ஆங்கிலத்தில் for God maketh my heart soft. அந்த இதில் நம்ம வாசிக்கிறோம். யோபு அழகாக சொல்கிறார், தேவன் என் இருதயத்தை இலக்கரிக்க பண்ணினார். இலக்கரிக்க பண்ணினார் என்று சொன்னால் அவர் என்னை இருதயத்தை சாஃப்டாக மாற்றினார். சாஃப்டாக மாற்றினா தாங்க நீங்கள் வளைய முடியும். ரொம்ப ரிஜிட். நீங்கள் விதையை கூட பாருங்கள், ஆண்டவர் விதையை குறித்து சொல்வார், கல்லான பாதையில் விழுந்ததெல்லாம் கடினமான இருதயம், கல்ல விழுந்ததெல்லாம் கடினமான இருதயம். ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்தது 60-100 பலனை கொடுத்தது. சும்மா சபையில் உட்காந்துக்கிட்டு நானும் ஆராதனைக்கு போனேன். இருதயம் மாற்றப்படாமல், உன் சுவாபம் மாற்றப்படாமல் உன்னை எப்படி கர்த்தர் பயன்படுத்த முடியும்? கர்த்தர் பயன்படுத்த முடியாது. அதனால தான் இப்போ அந்த சகோதரி தன்னை மாற்றிக்கொண்ட பொழுது புருஷன் ரட்சிக்கப்பட்டான். அதான் 1 பேதுரு 3:2 சொல்லுகிறார். நீ 1-2 வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்கே மனைவி தன்னுடைய நடக்கினால புருஷனை என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே அவர் என்ன செய்வார்னா, இப்போ எல்லாம் மண்ணெல்லாம் எடுத்துட்டு சலிச்சுட்டு அது கொண்டு போய் தண்ணியில் போட்டு, நவ் he puts on in the drum, ஒரு சுழலில் போட்டு அதில் இன்னும் என்ன கல்லெலாம் இருக்கோ அதெல்லாம் எடுப்பான்.
அந்த ட்ரம்மில் போடுவான். திருப்பியும் அவன் அடித்து பார்த்து எடுத்த கல் உண்டு, அது மிதித்து போட்டு கல் எடுத்ததும் உண்டு. அப்புறம் இன்னும் அந்த ரிஃபர்மேஷன், அந்த மாறுதல் கொண்டு போயிட்டே இருப்பான். இன்னும் நம்ம ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ட்ரம்மில் போட்டு சுட்ட விடுவான். உருவாக்கப்படுறது கர்த்தரால் நீ பயன்படுத்தணும்னா இதெல்லாம் சில நிலைகளே, சில ஊழியர்கள், சில விசுவாசிகள் சொல்கிற சாட்சிகளை பார்க்கறதுனா எப்படியெல்லாம் அவர்களை கர்த்தர் உருவாக்கி அவருடைய நாமத்தை அவர் மூலமாய் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பதை பாருங்க. சும்மா உட்காந்துட்டு நம்ம ஆண்டவரே என்னை பயன்படுத்தணும். யூ ஷுட் பி மோல்டு. அங்கே இந்த ரிவால்விங் ட்ரம் அண்ட் ஸ்பின் இட், சுத்த விட்டுருவார். அந்த சுத்த விடும் பொழுது என்ன ஆகும்னா, அது சுற்றும் பொழுது அந்த களிமண்ணில் இருக்கிறதெல்லாம் அந்த சென்டருக்கு வந்துடும். அந்த கடினமான பொருட்கள், வேண்டாதவைகள் எல்லாம் அப்படியே வந்துடும். சிறு சிறு கற்கள் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கல் கூட வணைய முடியாது. ஏன்னு சொன்னால் அது என்ன உண்டாக்கும் நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த சின்ன கற்கள்லாம் என்ன உண்டாக்கும். ஆகவே அது எளிதாக வணையக்கூடிய ஒரு மண்ணாக அது மாற்றப்பட வேண்டும். களிம்பு நீங்கப்பட வேண்டும் என்பது தான். களிம்பு நீங்காமல் ஒரு நாளும் கர்த்தர் நம்ம என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. ஏன் ஆண்டவரே என்ன இது வரைக்கும் போட்டு மிதிச்சிற, கட்டையால் அடிச்சது மிதிச்சது தண்ணியில் போட்டு இப்போ ட்ரம்மில் கூட சுத்த விடணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் உருவாக்கினரோடு வழக்காட முடியவே முடியாது. நீங்கள் வாசிங்கள் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. தன்னோடு உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? இங்கே என்னன்னா, உருவாக்கினவரோடு வழக்காடாத. உன்னை உருவாக்குகிற கர்த்தரோடு என்ன செய்யாத, வழக்காடாது. ஏன், எதற்கென்று கேட்காத. உருவாக்குகிறவர் ஒரு சித்தம், ஒரு நோக்கம், அந்த களிமண்ணை என்ன உருவாக்க வேண்டும் என்கிற சித்த நோக்கம் வைத்து தான் அதை உருவாக்குகிற தவிர பொழுதுபோக்குக்கு அவர் உருவாக்கவில்லை. வழக்காடாது, ஒப்பு கொடு ஆண்டவர்கிட்ட. அதுதான் முக்கியம். இன்றைக்கி அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சப்மிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சப்மிஷன் டு தி பாட்டர். அந்த களிமண்ணானது குயவனுக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அழகான பாத்திரமாய் அவர் வணைந்து விடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தேவ சித்தம் ஏன் நமக்குள்ளே நிறைவேறல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய திட்டம் நமக்குள்ளே ஏன் நிறைவேறலன்னு பார்க்கணும்னா, நாம் கேள்வி கேட்டுனுக்கிறோம், உருவாக்குனவரோடு வழக்காடுகிறோம். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த பிரச்சனை? ஆனால் அதுக்கு பின்பாக மறைந்திருக்கிற மேன்மை நாம் அறிகிறதில்லை. எடுத்து போட்டான்னா களிமண் மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் பி a lump of clay, அவ்வளோதான். ஒரு லம்ப் அப்படியே தூக்கி மேலே வச்சு இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் கையை வச்சு அவர் வணையும் பொழுது அழகான மண்பாண்டமாய் நாம் வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சப்மிஷன், இந்த அர்ப்பணிப்பு. நீங்கள் அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா அதுதான் உறுதிப்படுத்தல். என்னன்னா, என்னை வணையும் ஆண்டவர், என்னை வணையும். இதுதான் கன்ஃபர்மேஷன். தேவ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது தான் உறுதியாக்கப்படுதல். என்னை எப்படியானோ வணைய சித்தமாக இருக்கிறீரோ அப்படி வணையும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் விரும்புகிறபடி அர்ப்பணியுங்கள். சும்மா அர்ப்பணம்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறது இல்லை, தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறது. தேவனுடைய பிளான் என்ன, அந்த பிளானுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு. நீ உன்னுடைய சௌரியத்துக்கு அர்ப்பணிக்கிறதெல்லாம் அர்ப்பணிப்பு கிடையாது.
ஆண்டவரே ஆனால் சபைக்கு வரேன், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரேன். இது உன் அர்ப்பணிப்பு. சரியான நேரத்துக்கு வர்றது அது தேவன் எதிர்பார்க்கிற அர்ப்பணிப்பு. ஆர் யூ பெர்ஃபெக்ட் இன் காட்ஸ் ஒர்க்? தேவனோட வேலை சரியாக இருக்கிறியா? பிரசங்கிக்கிற எனக்கும் அதே கேள்விதான். கர்த்தர் என்னை அங்கீகரிப்பாரா? பெர்ஃபெக்ஷன். என்னுடைய அர்ப்பணிப்பு தேவனோட சித்தத்துக்கு சரியாக இருக்கணும், தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு சரியாக இருக்கணும். அது இல்லைன்னா அர்ப்பணிப்பே கிடையாது. ஹவு கேன் ஹி மோல்ட் யூ? எப்படி அவர் உன்னை உருவாக்குவார்? உன் சித்தம் இருக்கிற வரைக்கும் தேவன் உன்னை அர்ப்பணிக்க முடியாது, உன்னை உருவாக்க முடியாது. தேவ சித்தம் உன்னிலே நிறைவேறும்படி தேவ சித்தத்துக்கு உன்னை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் தேவன் உன்னை உருவாக்குகிறார். இத்தனை பேருக்கு வழங்குறேன் நான் சொல்லுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய சாயலையும் தேவனுடைய அந்த மகிமையை நம்ம அடையணும்னா தேவன் எதிர்பார்க்கிற அந்த அர்ப்பணிப்பு, தேவன் விரும்புகிற நம்ம அர்ப்பணிப்பை தேவன் விரும்பணுங்க, விரும்பணும். நீ செய்கிற காரியெல்லாம் ஏதோ ஒரு சில காரியங்கள் தான் செய்கிற, முழு அர்ப்பணிப்பு இல்லை. டோட்டல் சப்மிஷன். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய எல்லா சித்தத்துக்கும் ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர் மகிமைப்பட்டார். ஒப்போட நீ ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் உருவாக்கப்பட முடியாது. நீ ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். இப்பொழுது அந்த ஷேப்லெஸ் கிளே இஸ் புட் ஆன் த வீல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இதை கொண்டு வந்து போட்டுருவார். அந்த வீல் இப்போல்லாம் மோட்டரில் வந்துருச்சு. அப்போ திருகையில் சுற்றி விடுவான் வீலை. கொயவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிராமத்திலேருந்து வந்தவங்க அதை பார்த்துருப்பீங்க. சுற்றி விடுவான். சுற்றி விட்டு தண்ணியை பக்கத்தில் இருக்கும், அந்த தண்ணியை தொட்டு 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 அந்த தண்ணி பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை குறிக்கிறது. அந்த களிமண்ணை 2 கைகளால் கையை எடுத்துட்டான்னா அதோட ஷேப் மாறி போயிடும். ஒன்று உள்ளே இருக்கிற கை எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும், வெளியில் இருக்கிற கை அந்த உருவாக்குற வரைக்கும் அந்த 2 கையும் அந்த களிமண் மேலே தான் இருக்கும். இத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்லுகிறேன். அது உருவாக்குற வரைக்கும் எடுக்க மாட்டார். இல்லாவிட்டால் ஷேப்லெஸ்ஸாக போயிடும், உருவமற்று போயிடும். அதை 2 கையால் கர்த்தர் உன்னை உருவாக்கும் மட்டும் அவருடைய கரம் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். உன்னை உருவாக்குற கரமாக இருக்கும். கரத்தில் பல கரங்கள், கர்த்தருடைய கரத்தை வாசிக்க முடியும் வேதத்தில். அவர் நீட்டப்பட்ட கரம், பல கரம், அவர் தண்டிக்கிற கரம் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அது உருவாக்குற கரமாக நம்மோடு இருக்கும். ஏ மோல்டிங் ஹேண்ட். அவர் ஒரு 2 கையை எடுத்துட்டாருன்னு வச்சிங்களேன், அதோட ஷேப் மாறி போயிடும். அதனால் கையை எடுக்கவே மாட்டான் கொசவன். அவன் கையை உள்ளே வச்சு அதை தேய்ச்சிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, இட் கெட்ஸ் ஃபினிஷ், புட் இட் இன் த ஃபர்ன்ஸ். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் காய வைப்பான். நீங்கள் கோயம் வீட்டில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் விட்டுருவாரா, அக்கினியில் போடுவான். அக்கினியில் போடுவான். ஃபயர் இந்த ஃபர்ன்ஸ். அந்த இதில் போடுவான். கிளன் அப்படின்னா சூளையில் போடுவோம். வைக்கலோ மரங்கள்லாம். நான் இருந்த அந்த கிராமத்துலலாம் செங்கல் போய் கடையில் வாங்க மாட்டோம், சூளையில் தான் போய் வாங்குவோம். அவன் எல்லாத்தையும் களிமண்ணில் செய்து மூடி வச்சு உள்ளே விறக வச்சு சூளையை போட்டுருவான். அப்புறம் நீங்கள் சூளையில் மேலே இருக்கிற அந்த மண்ணை எடுத்தீங்கன்னா உள்ளே ரெட்டாக இருக்கும். எல்லா செங்கலும் ரெட்டாக இருக்கும். அனலில் உருவாக்கப்படுதல். சில சோதனை வரும், சில பாடுகள் வரும். அவைகள் எல்லாம் அவருக்கேற்ற பாண்டமாய் உருவாக்கப்படும்படி தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் இட் வாஸ் சாஃப்ட், நவ் இட் இஸ் ஹார்ட். இப்போ அந்த அந்த அக்கினி அனுபவத்தில் கொண்டு போன பிறகு அது நல்ல ஒரு கடினமான உழைக்கக்கூடிய பாத்திரமாய் அது மாறுகிறது. அது அனுபவம் நமக்கு தேவை. ஆகவே தெர் இஸ் எ ஃபர்ன் ஆஃப் அஃப்ளிக்ஷன், நெருக்கம். சில நெருக்கத்தை கொடுத்தா தான் நீ ஜெபிப்ப, சில நெருக்கம் கொடுத்தா தான் உன்னை உருவாக்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதாவது கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, அடிக்கிற இடத்துல அடித்தா அம்மே, நவர இடத்துல நவரும். உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். எவ்ரி ஒன் இஸ் நாட் அலைக். எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாதுங்க. எல்லாம் ஒவ்வொரு விதம்தான். ஒருத்தருக்கு எப்படி அடி கொடுக்குறாரோ அதே மாதிரி எல்லாருக்கும் அடி கொடுக்க முடியாது. சில ஆசாரியை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அழகியமாக தேய்க்கணுமோ அங்கே தேய்ப்பான். சில இடத்துல எப்படி சாஃப்டாக தேய்க்கணுமோ அந்த பக்கம் எந்த இடத்துல உளி ஆழமாக வைக்கணுமோ அங்கே தான் ஆழமாக வைக்க முடியும். சில இடத்துல சாஃப்டாக வைக்கணும். அப்போ அதை எப்படி அடிக்கணும், எப்படி தேய்க்கணும், எல்லா மண்பாண்டமும் ஒன்றல்ல. உங்களுக்கு என்னங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, அவனுக்கு வேற ஒரு அடி, நமக்கு வேற ஒரு அடி. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில். ஆகவே அஃப்ளிக்ஷன், நெருக்கங்கள் பலவிதமாக வரும். ஆனால் எல்லாம் உருவாக்கப்படுவதற்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உருவாக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆகவே அந்த அனல் எவ்வளோ வைக்கணும்னு தெரியும். ரொம்ப அனலும் வைக்க முடியாது. வெளியே மட்டும் அனல் இருக்கக்கூடாது, உள்ளேயும் அனல் இருக்கணும். அந்த ஒரு பானையை உண்டாக்குறான்னா பானைக்கு வெளியே மட்டும் அனல் இல்லை, அது உள்ளேயும் இருக்கணும். The heat must be inner and outside. உள்ளும் புறமாக நம்ம உருவாக்கப்படணும். அப்போ தான் கர்த்தருடைய கரத்தில் உருவாக்கப்படுகிற ஒரு பாண்டமாய் நம்ம வர முடியும். சில தாக்கங்கள் வெளியே வரும்போது தானாகவே உள்ள தாக்கம் வந்துடும். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, நீ அக்கினியிலே நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கினியிலே நீ கடந்து போன சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கே கர்த்தர் இருப்பார். உன்னை உருவாக்கணும்ல, அக்கினி பாதையில் நடத்துவார், அதே வேளையில் கூட இருப்பார். ஏன்னு சொன்னால், நீங்கள் கொலைசீர் 3:3 வாசிங்களா? கொலைசீர் 3:3, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவருக்குள்ளே நாம் மறைந்திருக்கிறோம். எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் எ கிரைஸ்ட் என்க்ளோஸ்ட் மேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனால் இணைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கிறான். எத்தனை பேர் கிறிஸ்துவால் மூடப்பட்டிருக்கிறீங்க? We are in Christ and Christ is in us. அதாவது உன்னதங்களிலே உட்கார்ந்தோம். He made us to sit in the high. இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துருக்கிறீங்க? எப்ரோன் ஜெப வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் உன்னதங்களிலே உட்கார செய்தார்னு தான் இருக்குது வசனம். ஹவு? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் கிறிஸ்துவுடனே உள்ளே இருக்கும்போது, கிறிஸ்து நம்முடன் இருக்கும்போது, கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருக்கிறோம். அவர் வலது பார்சிட்டு வீட்டு இருக்கிறது போல் நாமும் வீட்டு இருக்கிறோம். அந்த தியரியை நம்ம படிச்சுக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே இந்த கர்த்தர் அந்த உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறதுனால பாவமும் பிசாசும் நம்ம என்ன செய்ய முடியாது, அணுக முடியாது. அதனால தான் ஃபர்ன்ஸ், அதுக்கு தான் அந்த அஃப்ளிக்ஷன், அதுக்கு தான் அந்த சூளை, அந்த அக்கினி நமக்கு இருக்கணும். அக்கினி இருந்தால் தான் உருவாக்கப்படுவோம். நீங்கள் இந்த 3 எபிரேயர் வாலிபர்கள் ஷத்ராக் மேஷாக் அவர்கள் அக்கினியில் போடப்பட்ட பொழுது தேவகுமாரனுக்கு சாயலாக இன்னொருவர் என்ன செய்தார்? அங்கே பாருங்கள், அந்த அக்கினியெல்லாம் அவங்களுக்கு ஏசியாக மாறிச்சு. எப்போ தேவகுமாரன் வரும். நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதில் அந்த தீயினுடைய மனம் கூட அவங்களுக்கு இல்லை.
ஏன் அதெல்லாம் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார்? தீயின் மனம் கூட இல்லை. ஆனால் மற்றவர்கள் தூக்கி கொண்டு போனவர்கள், தூக்கி போட முடியாது போனவர்கள் எல்லாம் மரித்து போனார்கள். அப்போ பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறதுனால அந்த அத்தனையும் யார் அதை தன்னுடைய காரியமாக எடுத்துக்கொள்கிறாருன்னா அந்த குயவன் தான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய திட்டம், முதல்ல த பாட்டர்ஸ் மெட்டீரியல், த பாட்டர்ஸ் பிளான். அப்போ அந்த திருகையில் அவன் என்ன செய்கிறான்? சுற்றி விடுகிறான். இப்போ களிமண்ணை எடுத்து அந்த திருகையில் வச்ச உடனே என்ன செய்யலாம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டான். குயவன் என்ன செய்ய மாட்டான்? யோசிக்க மாட்டான். திருகையில் வைச்ச பிறகு யோசிக்கிறார்ல, திருகையில் வைக்க முன்னே அதை யோசிப்பான், திட்டமிடுவான். இப்போ ஒரு வீடு நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டை, ஒரு இன்ஜினியர்கிட்ட கொண்டு போய் பிளான் கொடுக்குறதுக்கு முன்னையில் அந்த தரிசனம் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடு இப்படி தான் இருக்கணும், வாசப்படி இப்படி இருக்கணும், இப்படி வேணும் அப்படி வேணும் நம்ம சொல்கிறோம். அந்த ஆர்கிடெக்டை போய் நம்ம சொல்கிறது போல் அவனுக்கு அந்த இவன் பிளான் போடுறான், இன்ஜினியர் வந்து அதை வரையும் பொழுது நமக்கு அந்த வரைவு படம் தான் தெரியும், ஆனால் அவனுக்கு அந்த தரிசனத்தில் வீடே தெரியும். அதே போல் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை அதை அந்த வீலில் சுற்றும் பொழுதே தெரியும். இப்போ நாதன் ஒரு களிமண்ணா, நாதனை அதை எடுத்து அந்த வீலில் வைக்கிறதுக்கு முன்னே நாதன் எப்படி உருவாக்கப்படுவார் என்கிற அந்த பிக்சர், அந்த விஷன் அந்த உருவாக்குறவனுக்கு தெரியும். இன்றைக்கி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சப்மிஷன். அப்போ அந்த களிமண்ணை குறித்து he has an personal plan. அந்த களிமண்ணை குறித்து தனிப்பட்ட ஒரு திட்டம், ஒரு சித்தம் கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் தேவன் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார், ஒரு பிளான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அந்த பிளான் படி தான் நடக்கும். நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா, உங்களை ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிளான் படி தான் கர்த்தர் நடத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளை, உங்களை குறித்து ஒரு தேவ சித்தம் நீங்கள் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே கர்த்தர் அந்த சித்தத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சித்தம் நிறைவேறும். அது எப்போனா வணையம் கொடுங்க. தேவன் எதை செய்தாலும் பெஸ்ட்டாக செய்வார்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்கள். அது God has a plan for you. உனக்குன்னு ஒரு திட்டத்தை, ஒரு சித்தத்தை தேவன் வைச்சிருக்கிறார். அதை உருவாக்குவதற்கு தேவன் எதிர்பார்ப்பது சப்மிஷன். உன்னிடத்தில் எதிர்பார்ப்பு அர்ப்பணம், முழுமையான அர்ப்பணம். 50%, 80%லாம் இல்லை, 100% சப்மிஷன், டோட்டல் சப்மிஷன் சொல்லுவாங்க. முழுமையாக உன்னை ஒப்பு கொடு. நீ ஒப்பு கொடுக்குறே இல்லையோ, நீ ஒப்பு கொடுக்குற பட்சத்தில் தான் உருவாக்கப்பட முடியும். அல்லேலூயா. ஆகவே உன்னுடைய வாழ்க்கை குறித்து சரண்டர் யுவர் லைஃப். உன் சித்தத்தை தூக்கி போட்டு தேவ சித்தத்துக்கு ஒன்று ஒப்பு கொடு. சரண்டர் யுவர் வில். உன்னோட சித்தம் அழிஞ்சு போட்டோம், தேவ சித்தம் நிறைவேறதுக்கு ஒப்பு கொடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இது கடினமாக உனக்கு தோணலாம், ஆனால் கடைசியில் கர்த்தர் உன் மூலமாய் மகிமைப்படுவார். God will honor you. உன்னை கனப்படுத்துவார். அதே வேளையில் he will be honored. அவர் மகிமைப்படுத்தப்படுவார். தேவ சித்தத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. அப்பொழுது நாம் உருவாக்கப்படுவோம். ஒரு ஃபேமிலி, ஒரு எக்ஸாம்பிளை இது தேவனுடைய குடும்பம் அப்படின்னு சொல்கிறத்தக்கதாக யோவான் எலிசபெத்தோ அவர்கள் சக்ரியாவோ எலிசபெத்தோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த குடும்பம். தேவர் எக்ஸாம்பிள், உதாரணமாக இருந்தாங்க. நாம் ஒப்பு கொடுக்கணும், குடும்பத்தை கூட தேவ சித்தத்தின்படி நடத்தணும், தேவ திட்டத்தின்படி நடத்தணும். சில வேளையில் குடும்பத்தை சீர்படுத்துவதற்கு சில சம்பவங்களை இந்த மோல்டிங் மாதிரியே கர்த்தர் அனுப்புவார். சில குடும்பத்தை அப்படி பண்ணுவார். ஏன் அது நடக்கலை, இது நடக்கலை, இல்லை நம்ம சீர்படணும், நம்ம சீர்படணும். என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன்.
ஆனால் சீர்படணும். எல்லோரும் சீர்பட்டோன்னு சொல்ல முடியாது, சீர்படணும். நாம் ஒரு சில காரியங்களில் சீர்பட்டிருக்கலாம், இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த சீர் நம்மகிட்ட காணப்படணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, வெறும் பானையாகவே ஒரு கொசவன் செய்ய மாட்டான். குயவன் பானையாக செய்ய மாட்டான். நீங்கள் அந்த மண்பாண்டை விற்கிற கடைகள்லாம் போய் பாருங்கள். இங்கே சென்னையில் கூட இருக்குது, பாண்டி பஜாரில் போனீங்கன்னா அங்கே மண்பாண்டைகள் விற்கிறதெல்லாம் பல சின்ன சின்ன கிண்ணங்கள் இருக்கும், சின்ன சின்ன குப்பைகள் இருக்கும், சில இது கைப்பிடியோடு அழகாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சர் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் கர்த்தர் வச்சுருக்கிறார். ஒன்று தண்ணி ஜாடியாக இருக்கும், ஒன்று கடாயாக இருக்கும், ஒன்று சட்டியாக இருக்கும், ஒன்று பானையாக இருக்கும், ஒன்று தண்ணி கொடுக்குறதா இருக்கும், ஒன்று பூந்தொட்டியாக இருக்கும், ஒன்று விளக்க வைக்கிற அந்த இதுவாக இருக்கும். ஆனால் எல்லாமே செய்கிறது அந்த குயவன் தான். ஒவ்வொருக்கும் ஒரு கணம் இருக்கிறது. ஊழியத்தில் கூட பாருங்கள், 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். டிஃப்ரெண்ட். ஒருத்தர் சண்டே ஸ்கூல் டீச்சரை வைக்கிறார், ஒரு சுவிசேஷனை வைக்கிறார், ஒருத்தர் போதகராக வைக்கிறாரு, ஒருத்தர் மெய்ப்பனாக வைக்கிறாரு, தீர்க்கதரிசியாக வைக்கிறாரு, சுவிசேஷகனாக வைக்கிறாரு. இப்படி அப்படி எல்லாரையுமே உருவாக்குகிறார். அப்போ ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு தனி திட்டம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து ஒரு தனி திட்டம் இருக்கிறது. என்னைக்கு அந்த தேவ திட்டத்துக்கு உன்னை முழுமையாய் டோட்டல் சப்மிஷன் டு த வில் ஆஃப் காட் அப்போ வரியா, அன்னைக்கு அவர் எதிர்பார்க்கிற, அவர் தன்னுடைய இதயத்துக்கு ஏற்ற உன்னை குறித்து சித்தத்துக்குபடியே அவர் உன்னை வணையக்கூடியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சில நெருக்கங்கள் நம்மளை உருவாக்கும். யோசேப்பு தன்னுடைய மகனை பெற்றெடுத்த பிறகு, எப்பிராயீம் மனாசேயை குறித்து பெற்றெடுத்த பிறகு அவன் சொல்லுகிற வார்த்தையை ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். எப்ராயிம். அங்கே பாருங்க, அவன் அந்த தேசத்தில் பட்ட உபத்திரவத்தை கண்டு தேவன் அவனை பெருக பண்ணினார். அதுக்காக அவனுக்கு எப்ராயிம் என்று. சில நேரத்தில் சில உபத்திரவங்கள் சில ஆவிக்குரிய பெருக்கங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. சில நெருக்கங்கள் ஏன் நாம் கேட்குறோம் இல்லை? இங்கே யோசேப்பு சொல்கிறான், நெருக்கப்பட்ட அந்த தேசத்திலே எங்கே சிறுமப்படுத்தப்பட்டானோ அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை பெருக பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்ற பெயரை அவன் மன்னித்தான். அப்போ பாருங்கள், இந்த பாட்டர் ஆஸ் த பவர் ஓவர் த கிளே, அந்த களிமண் மேல் சகல அதிகாரத்தையும் செலுத்த அந்த குயவனுக்கு உரிமை உண்டு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? உங்கள் கரங்களை வைத்து சொல்லுங்கள், என்னை வணைய உமக்கு உரிமை உண்டு ஆண்டவரே. எனக்கு உரிமை உண்டு, கர்த்தருக்கு உரிமை உண்டு. உன்னை எப்படி வணையணும்னு அவருக்கு தெரியும். அதான் நான் சொன்னேன், ஒரே பாத்திரமாய் அல்ல, வேரியட் பிளான், வேறுபட்ட திட்டங்களை ஒவ்வொருத்தருக்கும் வச்சுருக்கிறார். என்ன மாதிரியே அந்த சகோதரனுக்கு அல்ல, அந்த சகோதரன் மாதிரி எனக்கு அல்ல. எனக்கு என்ன நிலைமையோ, என்னை குறித்து என்ன சித்தமோ அந்த சித்தத்துக்கு உருவாக்குறதுக்கு தான். அப்படி சிலருக்கு 10 அடி அடிக்கலாம், சிலருக்கு 8 அடி கூட அடிக்கலாம். ஸோ திட்டங்கள் மாறும், ஆனால் உருவாக்குகிறது கர்த்தர் தான். அந்த முழுமையாய் நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர், அது மாத்திரம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வரம்பிலே செயல்படுங்கள். அந்த வரம்பு இருக்கணும், அந்த லிமிட்டேஷன். சில பேர் இருப்பாங்க, கர்த்தர் உன்னை சின்ன பாத்திரமாக வச்சுருந்தாருன்னா அதை குறித்து சந்தோஷப்படு, பெரிய பானையாக வச்சுருந்தாருன்னா அதை குறித்து சந்தோஷப்படு, எந்த லிமிட்டில் வச்சுருக்கிறாரோ அதை குறித்து சந்தோஷப்படு. உன்னை இந்த வேலை தான் செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த வேலை செய்கிறதில் உண்மையாக சந்தோஷப்படு. அதில் அவர் மொத்தம் ஒரு வாட்டி நான் யோவாஸை குறித்து நான் நடத்திருக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பழைய சர்ச்சில் யோவாஸ் எண்ணெய் கிடங்கு பொறுப்பாளராய் தாவீது வைத்தான் என்று நாடகத்தில் வாசிக்கிறோம். எண்ணெய் ஒரு வேளை ஒரு மாதிரி வாடை அடிக்கும், அதே வேளையில் தங்கத்தில் அந்த குடவுனில் இருக்கிறவனுக்கு எந்த வாடை அடிக்காது. காஸ்ட்லின்னு நம்ம நினச்சின்னுக்கிறோம்.
ஆனால் எல்லா இடத்துலையும் வேலையை வைக்கிற தாவீது ராஜாவுக்கு தெரியும் யார் யார் எங்கே இருக்கிறா அப்படின்னு. தாவீது ராஜாவுக்கு தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, என்ன கவுச்சி இடத்துல அவனை நிற்க வச்சுருக்கிறாங்க, அங்கேயே வச்சுருக்கிறாங்க, நான் பாரு எங்கே இருக்கிறேன், வெள்ளி தங்கம் இருக்கிற இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு. ஐயா அங்கே காண போனால் உன் தலை சீவிடுவான் ராஜா. நான் என்ன ஆடு, ஐயோ ஒரே நாத்தாடிக்கும், அங்கே போய் நிப்பாட்டுறோம் மாடு, அங்கே ஒரே நாத்தாடிக்குமே. இல்லை, என்னை நிற்க வச்சவர் என் ராஜாயா, அதற்கு உண்மையாக இருக்கணும். நான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மற்றவர்களை பற்றி கவலைப்படாத. மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, நீ இருக்கிற நிலையில் நீ இருக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிற தேவ திட்டத்துக்கு ஒன்று ஒப்புக்கொடு. அப்போ நீ சரியாக என்ன சொல்ல இருக்கிற வேண்டிய இடத்திலே நீ இருக்க முடியும். அருமையாக, நெவர் ட்ரை டு பி சம்மோன் எல்ஸ். நீங்கள் நீங்களாகவே இருங்கள், நீங்கள் வேறு ஒருவராய் மாறாதீர்கள். அவரை பாரு என்ன மாதிரி இது, ஒவ்வொருத்தன் தலைக்கு மேலே இருக்கிற கத்தி அவனுக்கு தான் தெரியும், அவனுக்கு தான் தெரியும். நீ எப்படி இருக்கணும்னா கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அப்படியே இரு. அடுத்தவனை பார்த்து அவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்களே, இல்லை, நீ இப்படியே இரு, சந்தோஷப்பட்டு கடந்து போ. கர்த்தர் ஏற்ற வேளையில் அவர் உயர்த்துவார். உண்மையாக இருக்க நம்ம அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருப்போங்க. கர்த்தருக்கு உண்மையாக இருந்துகிட்டே இருங்க, அவருடைய காரியத்தில் உண்மையாக இருந்துகிட்டே இருங்க. உண்மை உள்ளவன் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம், ஆனால் உண்மையாக இருக்க மாட்டோம். சொல்லுவோம், வசனம் சொல்லுவோம், உண்மையாக இருக்க மாட்டோம். உண்மைன்னா எதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? வசனத்தின்படி நடங்க, வசனத்தின்படி நடங்க. கடைசியாக த பாஸ்ட் டிசப்பாயின்மெண்ட், குயவனின் ஏமாற்றம். அந்த 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 18:4. குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக மனைந்தான். இப்போ அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அது சில வேளையில் நம்ம யோசிப்போம், அதை உருவாக்குறவர் அந்த குயவன் தானே. கர்த்தர் நம்மை உருவாக்கும் பொழுது நாம் கெட்டு போக முடியுமா? இல்லை, சில காரியங்கள், தி ஏர் பபுள்ஸ் அண்ட் த ஹாட் திங். சில வேளையில் இந்த காற்று இருக்க பார்த்தீங்களா, அது என்ன ஆகும்னா, அது தீயில் போகும்போது வெடிச்சிடும், ஓட்டை விழுந்துடும். அதனால தான் என்ன செய்வேன்னா, அந்த ஏர் பபுள்ஸ் அந்த காற்று, ஏர் பபுள்ஸ்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த காற்று இருக்கிற வரைக்கும் அது நடுவில் எங்கன்னா காற்று அடைஞ்சிருந்துச்சுன்னா அது சுடும் பொழுது பட்டுன்னு வெடிச்சிடும், அப்புறம் உபயோகமற்ற பாத்திரமாக போகும். அவனுக்கு கொயவனுக்கு தெரியும். அப்படியே கையை வச்சு அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். எரேமியா எவ்வளோ அழகாக செய்துக்கிட்டு இருந்தார், டப்புன்னு இது கெட்டு போயிச்சே அப்படின்னு. நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த சீனே அப்படியே மாறி போச்சு. இந்த மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. அதனால தான் எரேமியாவை அனுப்புனார், நீ போய் குயவனுடைய களத்தில் போய் பாரு என்ன நடக்குன்னு. அப்போ அவன் வணைஞ்சிக்கிட்டே இருந்தான், அது டப்புன்னு உடைந்து போயிடுச்சு. அது உடைந்து போனோடனே மார்ட் இன் த ஹேண்ட் ஆஃப் தி பாட்டர், அது உடைஞ்சு போச்சு. அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தூக்கி போட்டுருவார் போல் இருக்குன்னு. இட் வாஸ் நாட் மிஸ்டேக் இன் தி பாட்டர், பட் இட் வாஸ் த மிஸ்டேக் இன் தி கிளே. அது தவறு குயவன்ட்டு இல்லை, அந்த களிமண்ட்டு இருந்த அந்த குறைவு தான் அது நொறுங்க பண்ணது, அது கெட்டு போக பண்ணது. அது கெட்டு போயிடுச்சு. சில வேளை கர்த்தர் வணையும் போது சில காரியம் இருக்கும். சில ஆள் சபைக்கு வருவான், இன்னும் குடிச்சிக்கிட்டு இருப்பான். சபைக்கு வருவான், இன்னும் பான் பாராக் போட்டுக்கிட்டு இருப்பான், மோசமான படங்களை பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனை உருவாக்க முடியாது. அவன் உருவாக்கும் போது கெட்டு போயிடுச்சு. தட் இஸ் சம்திங். அதில் ஏதோ சில குறைகளை நம்ம பார்க்கணும். சம் ஹார்ட் சப்ஸ்டன்ஸ், கடினமான சில காரியம் இருக்குது. ஆகவே உன்னில் உள்ள வேண்டாத காரியங்கள் கெட்டுப்போக பண்ணினது. கர்த்தரை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம குறை சொல்லக்கூடாது, கர்த்தரை குறை சொல்லக்கூடாது.
இப்போ நகோமியை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். யார் மேலே தப்பு? கர்த்தர் மேலே தப்பா, நகோமி மேலே தப்பா? நகோமி மேலே தான் தப்பு. பெத்லெகேமில் பஞ்சம் உண்டாயிற்று. நீங்கள் ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19-20 கூட வாசிங்க. அப்படியே இருவரும் பெத்லெகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவர் மேல கசப்பை சொல்றான். அவர் தான் எனக்கு கசப்பை உண்டாக்கினாருன்னு. வாசி முடிஞ்சிருச்சு. அதற்கு அவள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இங்கே நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவள் யாரை பிளேம் பண்ணுறா, யாரை குறை சொல்கிறா? கர்த்தரை குறை சொல்கிறான். ஆனால் அவள் பண்ணு தப்புன்னு தெரியுமா? முதல் வசனத்தில் பஞ்சம் உண்டாயிற்று, மோவாப் தேசத்துக்கு போனான். மோவாபுக்கும் இஸ்ரவேலருக்கும் தொடர்பு கிடையாது. இந்த மோவாப் தேசத்துக்கு போனதுனால அப்போ பெத்லெகேமில் ஜனங்க இல்லையா? இருந்தாங்க. ஆனால் நீங்கள் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஜனங்களை கர்த்தர் சந்தித்தார் என்கிற செய்தியை மோவாப் தேசத்தில் அவள் கேள்விப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை இன்னும் நம்ம விளக்கமாக போனோன்னு என்ன நேரம் ஆகும். மோவாப் தேசத்தில் தேவனுடைய செய்தி அங்கே போகுது. என்னன்னா, பெத்லெகேமில் தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார்? சந்தித்தார். இப்போ பஞ்சம் வந்தால் கூட அங்கே எவனும் சாவலைங்க, தேவன் சந்தித்தார் அவர்களை. அவள் கேள்விப்பட்டு வந்தா. இவன் மோவாப் தேசத்துக்கு போனதுனால நஷ்டம் என்னன்னா, அங்கே எலிமெலேக்கு மரித்து போனான், மக்லோன் மரித்து போனான், கிலியோன் என்ன செய்தான்? மரித்து போனான். இவர்கள் 3 பேரும் விதவையாய் திரும்பி வந்தார்கள். உன்னை யார் மோவாப் தேசத்துக்கு போக சொன்னா? பெத்லெகேமில் கர்த்தர் கண்டு ஜனங்களை சந்திக்கலையா? குறை கர்த்தர் மேலே இல்லை, நம்ம மேலே தான். நீ மோவாப் தேசத்துக்கு போகாமல் இருந்தால் 3 பேரையும் நீ இழந்திருக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது பாட்டர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மேட் ஆஃப் உடைந்து போன அந்த உருவாக்கும் பொழுது கெட்டுப்போன பாத்திரத்திற்கு குயவன் காரணம் அல்ல, அந்த களிமண்ணே காரணம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த களிமண்ணானது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொண்டு வந்த நல்ல பானையாக வரும்னு பார்த்த உடஞ்சி போச்சு. நாமளை இருந்து அடித்து தூக்கி எறிஞ்சிரும் இல்லையா? இந்த பானை கெட்டு போச்சுன்னா, ஆனால் அவர் மீண்டும் வணைந்தார். நீ கர்த்தரை விட்டு நீ தூரமாக போயிருக்கலாம். இந்த செய்தி கேட்குற கர்த்தருடைய பிள்ளைய, நீ கெட்டு போனாலும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குற கர்த்தர். God is giving you another chance. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, you have crossed his will. அவர் சித்தத்தை உடைச்சிட்ட, அவர் சித்தத்தை தாண்டி போயிட்ட. You are frustrated his plan. அவருடைய இதை நீ விரக்தியாடைய செய்துட்ட, அவர் திட்டத்தையே நீ அவமதிச்சு போயிட்ட. ஆனாலும் உன்னை மீண்டும் உருவாக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனாலும் ஏன் அவர் திருப்பியும் நீங்கள் ஓசியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், எப்ராயிமே நான் உண்மை எப்படி மறப்பேன்? ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போலாக்குவேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. பாருங்க, எப்படி மறப்பேன்? இவ்வளோ அன்பான கர்த்தர் பார்த்தீங்களா? கெட்டு போனாலும் மீண்டும் உருவாக்க மடி கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறார். கெட்டு போயிடுச்சு, மீண்டும் சான்ஸ் கொடுக்குறார் உனக்கு. நீ குடிக்காரனாக இருக்கலாம், நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில் நீ ஒருவேளை இன்னும் குடிச்சிட்டு தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவனாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு சான்ஸ் உனக்கு. திரும்பி வா,
திரும்பி வா, திரும்பி ஒப்பு கொடு. உன்னை மீண்டும் தூக்கி எறிஞ்சிட மாட்டார், அவர் வணைவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செகண்ட் சான்ஸ் கொடுக்குற கர்த்தருங்க. நம்மளாம் செகண்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டோம், ஆனால் அவர் கொடுப்பார். யோனா என்ன செய்தான்? வசனம் என்ன சொல்லுதுன்னா, இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வந்தது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யோனாவுக்கு இரண்டாவது தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அப்படின்னு இருக்கும். செகண்ட் டைம் அவனை நினிவேக்கு போக சொன்னால் தர்சீவுக்கு கப்பல் ஏறிட்டான். விட்டாரா? இல்லை. அதாவது என்னன்னா, அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மீண்டும் ஒரு சான்ஸை கொடுப்பார். மீண்டும் உன்னை மனைவதற்கு ஒரு சான்ஸை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் விட்டுற தேவன் இல்லை. ஏன் தெரியுமா? ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த சபையை மீண்டும் கட்டி எழுப்பணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட உன் விலைக்கிரகமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊரபா ஷபானியன் தராக்கமா. இந்த ரத்தத்தை விலை கொடுத்து வாங்கின, நீங்கள் விலை கொடுத்து வாங்கின ஒரு ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆனால் கூட திருப்பி என்ன செய்கிறீங்க? அதை ரிப்பேர் பண்ணி பயன்படுத்துகிறீங்க. தன்னோட சொந்த ரத்தத்தையே கொடுத்த உன்னை இழந்து போக தேவன் விரும்பவில்லை. மீண்டும் உன்னை வணையும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உன்னை உருவாக்கும் பொழுது தாழ்த்திடு. ஹம்பிள் யுவர் செல்ஃப். தேவ சமூகத்தில் தாழ்த்திடு. அது உடைஞ்சு போச்சு, தூக்கி எறிவாருங்கள, அவர் மீண்டும் வணைவார். வணையும் பொழுது அவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து. ஹம்பிள் யுவர் செல்ஃப். அப்போது அவர் தனக்கு ஏற்ற பாத்திரமாய் கர்த்தர் உன்னை வணைந்தார். புதிய ஏற்பாட்டில் இன்னொரு பாத்திரம் கர்த்தர் மீண்டும் வணைஞ்சார். யார் அது? பேதுரு. பேதுரு என்ன செய்தான்? ஆண்டவரே, நான் உண்மை மறுதளிக்கவே மாட்டேன்லாம் சொல்லிட்டு எல்லாம் போனேன். அவர் உள்ளே கொண்டு போனோன்னு சத்தியம் பண்ண தொடங்கினான். ஆண்டவரே, உன்னை அவர் தெரியுமாப்பா? சத்தியமாக அவர் தெரியாதியான்ட்டான். சத்தியமாக அவர் தெரியாது. விட்டார் அவனை. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்படி சாஃப்டான கர்த்தருங்க. இப்போ கர்த்தர் உன்னோட சாஃப்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறார். நீ மனம் திரும்ப. நீ மனம் திரும்பலைன்னா நொறுக்கிடுவார். செகண்ட் சான்ஸு கொடுக்குறாரு உனக்கு. இன்னொரு வாய்ப்பை உனக்கு கொடுக்குறாரு. உன்னுடைய தீய பழக்கத்தை விட்டு விலகி வா. உன்னை குறித்து தேவ சித்தம் பெரியது. ஒரு பெரிய சித்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ யோசித்து கலங்குகிற, ஏன் எனக்கு இது நடக்கலை, ஏன் இது எனக்கு வாய்க்கலை, ஏன் எனக்கு இது செய்யலைன்னு. பட் God has a second plan for you. Whatever God does is the best one. Even it may be a second time. அது ரெண்டாவது வாட்டி அவர் செய்கிறதா இருந்தாலும் சரி, அவர் முதல் வாட்டி செய்கிறதாலும் சரி, கர்த்தர் எதை செய்தாலும் பெஸ்ட்டாக தான் செய்வார். உங்கள் கரங்களை வைத்து சொல்லுங்கள், என்ன பெஸ்ட்டாக கர்த்தர் செய்வார். கர்த்தர் பெஸ்ட்டாக செய்வாருங்க. இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உன்னை குறித்து தேவ சித்தம் இருக்கிறது. அது பெஸ்ட்டான திட்டம். உன் குடும்பத்தை குறித்து ஒரு பெஸ்ட்டான திட்டம், உன் பிள்ளைகளை குறித்து பெஸ்ட்டான திட்டம். கர்த்தர் அதை செய்வார். அர்ப்பணம், தாழ்மை, இதை ஒப்பு கொடு. கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை மாற்றுகிறவராய் இருப்பார். He will rebuild you. மீண்டும் கட்டி எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே குயவன் மனைந்து கொண்டிருக்கிற மண்பாண்டம் அது கையிலே கெட்டு போன பொழுது அதை மீண்டும் திருத்தமாய் செய்யும்படிக்கு, இதெல்லாம் வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. மீண்டும் செகண்ட் சான்ஸ். அதை மீண்டும் திருத்தமாய் செய்யும்படிக்கு, தன் பார்வைக்கு, உன் சித்தத்தின்படி அல்ல, தன் பார்வைக்கு கண்டபடி குயவன் அதை திரும்பவும் வேறு பாண்டமாய் வணைந்தார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வணைந்தார். இம்மோல்டிட். வணைந்தார். இன்றைக்கி அநேகரை வணைய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் உலகத்தோடு ஒட்டி நிற்காத. உன்னை கர்த்தர் பயன்படுத்தவே முடியாது. வருஷத்தின் கடைசியில் வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை லெட் அஸ் ஆல் ஈல்ட் டு ஹிம். நம்ம ஏன் அர்ப்பணிப்போம், அவருடைய கரத்தில் தாழ்மையாக ஒப்பு கொடுப்போம். என்னை வரப்போகிற நாட்களில் என்னை பயன்படுத்தாண்டார். உம்முடைய நாமம் எனக்குள்ளே என்ன செய்யணும்? மகிமைப்படணும்.
நான் உமக்கு உபயோகமான பாத்திரமாக இருக்க வேண்டும். அதனால தான் சொல்ல ஏசாயா 64:8 வாசித்தோமே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினவர், நாங்கள் அவைகள் உமது கரத்தின் கிரியைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் நான் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள்? இந்த பாட்டர்ஸ் கிரியேஷன்ஸ் நம்ம உருவாக்கப்படுகிறோம். இன்றைக்கி ஒரு வாக்குத்தத்தத்தோடு முடிக்கிறேன். எரேமியா 31:4 வாசிப்போம். எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். Again I will build thee and thou shall be built. இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் லைஃப் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும். உன்னை பில்ட் பண்ண போகிறார் கர்த்தர், கட்டி எழுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மறுபடியும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மறுபடியும், ஒருவேளை நீ கெட்டு போயிருக்கலாம், ஆனால் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். மறுபடியும் உங்கள் கரங்களை வைத்து சொல்லுவீங்க, நான் மறுபடியும் நான் கட்டப்படுவேன், நான் மறுபடியும் கட்டப்படுவேன். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத, முடிவுக்கு பின் துவக்கம் ஒன்று இருக்கிறது. எவ்ரி எண்ட் ஆஸ் அன் பிகினிங். ஊரபா சந்தரகமணியா. இது முடிவல்ல, ஒரு புதிய ஆரம்பம் வாழ்க்கையில் இருக்கும். அர்ப்பணம் செய், தாழ்த்து, மீண்டும் கட்டி எழுப்புவார். எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. குயவனே உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதான், தருகிறே உம் கையிலே. என் சித்தமல்ல என்னை தருகிறேன், அடைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தநாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தநாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை கரங்களை உயர்த்தி தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், அடைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில்.
உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உருவாக்கும் மோன்மே எங்களை உருவாக்கும். இதுவரைக்கும் நாங்கள் பயன்படாமல் இருந்தாலும் கெட்டு போயிருந்தாலும் மீண்டும் வணைகிற தேவன் எங்களையும் எங்கள் சபையும் மீண்டும் வணைந்து அதன் மூலமாய் உம்முடைய நாமம் உயர்த்தப்பட போகிறதுக்காய், எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட போகிறதுக்காய், நீர் ஆண்டவர் வைத்திருந்த சித்தம் எங்களில் நிறைவேறப் போகிறதுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் வணைய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே.